அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். நெல்லை மாவட்டத்தில் 50 விழுக்காடு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாக போக்குவரத்து கழகம் தெரிவித்திருக்கிறது. நெல்லையில் 50% பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் மருதுபாண்டி. நெல்லையை பொறுத்த வரைக்கும் 50 விழுக்காடு பேருந்துகளை இயக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அங்க என்ன நிலவரம், மக்கள் என்ன சொல்றாங்க, என்ன மாதிரியான சிரமத்திற்கு ஆளாகி இருக்காங்க? நாடு முழுவதும் போக்குவரத்து தொழிலாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நள்ளிரவு முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை நெல்லை மாவட்டத்தில் சுமார் 1700க்கும் மேற்பட்ட பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர் பேருந்துகள் என்பது இயக்கப்படுகிறது. குறிப்பாக நெல்லை மாவட்டத்துக்கு உட்பட்ட கன்னியாகுமரி, தென்காசி உள்ளிட்ட தூத்துக்குடி ஆகிய 4 மாவட்டங்களும் இந்த நெல்லை மண்டலத்துக்கு உட்பட்ட பகுதியில் தான் இருக்கிறது. இங்கிருந்து தான் பேருந்துகள் என்பது இயக்கப்பட்டு வருவது வழக்கம். அவ்வாறு இயங்கக்கூடிய இந்த பேருந்துகளில் இந்த வேலை நிறுத்தத்தின் காரணமாக பல தொழிலாளர்கள் வராமல் இந்த விடுப்பு எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்று காலை 5 மணி நிலவரப்படி 50% பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது படிப்படியாக 80% பேருந்துகள் அளவிற்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. மேலும் தற்போது இருக்கக்கூடியது நெல்லை இருக்கக்கூடிய இந்த தாமிரபரணி கிளையில் இருக்கக்கூடிய இந்த பேருந்து பணிமனையில் தான் இருக்கிறோம். இங்கு இருக்கக்கூடிய பேருந்து பணிமனையில் தற்போது பேருந்துகள் ஒவ்வொன்றாக வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது தவிர தற்காலிக பேருந்து ஓட்டுநர்களும் தற்போது வரவழைக்கப்பட்டு அவர்களுக்கு பேருந்துகளை ஒதுக்கீடு செய்யும் பணியில் அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் இதே போன்று நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை சுமார் 14 பணிமனைகள் இருக்கிறது. அதை தவிர புறநகர் பகுதியிலும் 31 பணிமனைகள் இருக்கிறது. 31 பணிகளிலும் சுமார் 8500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் என்பது பணியாற்றுகிறார்கள். இந்த போராட்டத்தை பொறுத்தவரை பல தொழிலாளர்கள் விடுப்பு கொடுக்காமலும் நாளை மதியம் வரக்கூடிய தொழிலாளர்களை காலையை வர கட்டாயப்படுத்தி ஈடுபட்டிருப்பதாகவும் இங்கு இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது தவிர பல தொழிலாளர்கள் பணிமனை வாசலிலே தொடர்ந்து ஒரு காத்திருப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள். நீங்களே பார்க்கலாம். நம்ம ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தி காட்டிக் கொண்டிருக்கிறார். மேலும் தற்போது தொழிலாளர்கள் நம்ம அவர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம். உங்க நள்ளிரவு முதல் உங்க போராட்டம் தொடர்ந்து இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. ஆரம்ப கோரிக்கையை வலியுறுத்தி அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் தமிழகம் முழுவதும் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வர்றோம். அரசாங்கம் இந்த ஆரம்ப கோரிக்கையில் ஒன்று கூட பேசுவதற்கு தயாரில்லைங்கிறது இது ஒரு அரசுக்கு அழகு இல்லை. அரசு தான் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கணும். அரசே பிரச்சனையை கூடுதலாக மாற்றுவது இது சரியில்லை. மிகுந்த வருத்தத்தை நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த அரசு உடனடியாக பேச்சுவார்த்தையை துவங்கி குறைஞ்சபட்ச கோரிக்கைகளாவது சரி செய்யணும். கடந்த காலத்தில் உள்ள தேர்தல் வாக்குறுதி அது மாதிரி ஏற்கனவே 1/4/2003 அப்புறம் வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கு பென்ஷனு, பணியில் உள்ளவங்களுக்கும் அது மாதிரி ஓய்வு பெற்றவங்களுக்கு அந்த 100 மாச டிஏ உயர்வு கொடுக்காம இருக்கிறது. இதெல்லாம் எந்த துறையிலும் அப்படி கிடையாது. இதெல்லாம் செய்ய வேண்டிய கடமை அரசுக்கு இருக்குது. அதை பேசுறது கூட தயாரில்லைங்கிறது மிகுந்த வருத்தம் அளிக்குது. இன்னைக்கு பேருந்து பூரா பார்த்தீங்கன்னா தொழிலாளர் மிரட்டி அது மாதிரி வெளியிலிருந்து பயிற்சி இல்லாத ஓட்டுநர்களை கூட்டு வந்து இந்த பேருந்துகளை இயக்குவது மிகப்பெரிய பொதுமக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும். பொதுமக்கள் இன்றைக்கு பயணத்தை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 10,000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் மிகவும் வயதான பேருந்துகள். அந்த பேருந்துகளை அன்றாட ஓட்டக்கூடிய ஓட்டுநர்களால் தான் இயக்க முடியும். இந்த பேருந்துகள் பூரா பள்ளி குழந்தைகளை சுமந்து செல்லக்கூடிய பேருந்துகள். அதனால் மிக சிரமம் ஏற்படும். முதலமைச்சர் பள்ளி குழந்தைகளுடைய வாழ்க்கையெல்லாம் அவர் மனதில் நினைத்து இந்த பேச்சுவார்த்தை நடத்தணும். முதலமைச்சர் அவரே சொன்ன நிறைய வாக்குறுதிகளை தான் நாங்கள் கேட்கிறோம். நீங்கள் கேட்டுக்கலாம். அதாவது பல பேருந்துகள் என்பது பழுதடைந்த பேருந்துகளாக இருப்பதால் தற்காலிக ஓட்டுநர்கள் மூலம் இயக்கப்படுவதனால் பொதுமக்களுக்கும் பல்வேறு பிரச்சனைகள் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் முதலமைச்சர் தங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் நெல்லை மண்டலத்தை பொறுத்தவரை தற்போது வரை சுமார் 80% பேருந்துகள் இயக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் இனி வருங்காலங்களில் இந்த போராட்டம் நீடிக்கும் பட்சத்தில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக தொழிலாளர் தெரிவித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் பொங்கல் சமயத்தில் இந்த மாதிரி வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவது ஏதேனும் முக்கிய காரணங்கள் ஏதேனும் இருக்கிறதா? நிச்சயமாக இந்த போராட்டத்தை பொறுத்தவரை கடந்த 1 மாதத்திற்கு மேலாகவே பல்வேறு கட்டங்களாக பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வந்த நிலையில் ஒரு இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை என்பது தோல்வியை முடிந்ததன் காரணமாக இந்த போராட்டம் என்பது தற்போது தீவிரமடைந்திருக்கிறது. இருப்பினும் இந்த போராட்டம் பொங்கலை முன்னிட்டு இல்லை, இதற்கு முன்பாக இது போன்ற போராட்டங்கள் அறிவிக்கப்பட்டு அரசுக்கு கவனம் செலுத்தப்பட்டிருந்தாலும் தற்போது இந்த போராட்டம் என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இருப்பினும் நம்மளுடைய தொழில் சங்கத்தை சேர்ந்த இன்னொரு நிர்வாகி இருக்கார், நம்ம அவர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம். தொடர்ந்து பொங்கல் காலகட்டங்களில் இது மாதிரி போராட்டங்கள் அறிவிக்கப்படுவதா பொதுமக்கள் தரப்பில் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இவங்க காரணம் என்ன? இந்த காலகட்டங்களில் மட்டும் போராட்டங்கள் அறிவிக்கிறீங்க? இல்லை தோழர், நாங்கள்
கிட்டத்தட்ட டிசம்பர் 19 நாங்கள் ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்துட்டோம். 19 ஜனவரி 5 வரைக்கும் டைம் இருக்குது. இதுக்கு வேண்டிய ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்தோம். அந்த இடைப்பட்ட காலத்தில் அவங்க பேசுவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். அவங்க பேசாத இருக்கிறதுனால தான் அந்த ஸ்ட்ரைக்கை எங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக்கில் ஈடுபடுங்கிறது எந்த ஒரு ஆர்வமும் கிடையாது. ஸ்ட்ரைக்கு தேவையே வேண்டாம். எங்களுக்குள்ள அந்த ஆரம்பித்த கோரிக்கை நிறைவேற்றினா போதும். குறைந்தபட்ச கோரிக்கை அந்த ஆரம்பித்த கோரிக்கை. இப்போ அதையும் இறங்கி இப்போ 2 நிமிஷம் கோரிக்கைக்கு வந்துட்டோம். அதையாவது நீங்கள் நிறைவேற்றுங்கன்னு தான் நாங்கள் சொல்லி நாங்கள் கேட்குமே தவிர நாங்கள் அரசுக்கு எந்த நிர்பந்தத்தையும் கொடுக்கல. நாங்கள் அதிகமான கோரிக்கை எதுவுமே வைக்கல. எங்களுக்குள்ள நாங்கள் எங்களுடைய பணத்தை தான் கேட்குறோம். எங்கள்கிட்ட 13,000 கோடி எங்களுடைய பணத்தை வச்சு அரசு எங்களை ஏமாற்றி வஞ்சித்து வருகிறது. இதில் 6,000 தொழிலாளர்கள் ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் இறந்து வேற போனாங்க. பஞ்சப்படி வாங்காமலே இறந்து போனாங்க. 96,000 தொழிலாளர்கள் இருக்காங்க. அதில் 6,000 பேர் இறந்து போனாங்க. எங்களுக்கு 8 வருடமாக எனக்கு பஞ்சப்படி இழப்புனால பயங்கரமான எங்களுக்கு செலவின விலைவாசி உயர்வு, பயங்கரமான விலைவாசிகள் உயர்வுனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் எப்படியாவது இந்த 2 நிமிஷம் கோரிக்கையாவது அமைச்சர் நிறைவேற்றுவாங்க. நாங்கள் எவ்வளவோ எதிர்பார்த்து நாங்கள் ஏமாற்றுறோம். எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த அரசுக்கு இந்த முதலமைச்சர் கொடுத்த வாக்குறுதியை ஒன்று கூட நிறைவேற்றவே இல்லை. நாங்கள் இவர்களை நம்பி நாங்கள் வாக்களித்தோம். கண்டிப்பாக இவங்க செய்வாங்க, அதிமுக தான் ஒன்றும் செய்யலை, இவங்க செய்வாங்கன்னு எவ்வளவோ நாங்கள் எதிர்பார்த்தோம். இவங்க அந்த குறிப்பாக முதலமைச்சர் அதை பற்றி எந்த வித பேச்சுமே எடுக்கலை. நிச்சயமாக கேட்டிருக்கலாம். அதாவது இதுக்கு முன்பாகவே அறிவிப்புகள் வழங்கப்பட்டதை தொடர்ந்து தான் தற்போது போராட்டம் அறிவித்திருப்பதாக தொழிற்சங்க நிர்வாகிகள் தரப்பு தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு பணிமனைகளிலுமே 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் என்பது பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் தொடர்ந்து இங்கு இருக்கக்கூடிய பேருந்து சேவை என்பது தங்கு தடையின்றி வழங்கும் வகையிலும் அதற்கான தற்காலிக ஓட்டுநர்கள் நியமனம் செய்திருந்தாலும் அதற்கேற்றால் போல் காவல்துறை பாதுகாப்பும் நெல்லை மண்டலத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. ராதா, 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினோம். ஆனால் 2 அம்ச கோரிக்கையாவது நிறைவேற்ற வேண்டும் என்று எதிர்பார்த்தோம் என்று தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர் ஒருவர் கூறியிருக்கிறார். நெல்லையில் 50 விழுக்காடு பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது 80 விழுக்காடு அளவிற்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. களத்திலிருந்து பல்வேறு தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மிருதுபாண்டி. அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.